ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு இருக்கிற மனுஷனை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, நம்மை எல்லாரும் தள்ளுகிற பொழுது, கர்த்தர் நம்மளை கைவிட்டார் என்று சொல்லி நாம் ஒதுங்கி விடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. மாறாக நாம் செய்த தவறை நாம் உணர்ந்து, நாம் செய்த ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவத்தை உணர்ந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இதைத்தான் செய்கிறான் லூக்காஸ் 15வது அதிகாரத்திலே அந்த இளைய குமாரன் செய்கிறான். பன்றி தின்னுகிற தவிடு கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி தான் செய்த தவறை உணர்ந்து, இதோ தகப்பனிடத்திலே நான் கேட்பேன், பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி என் தகப்பனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி ஆவியில் நொறுங்குண்டு இவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். என்ன நடந்தது? தகப்பனிடத்திலே அவன் கால்கள் செல்லுகிறது, தகப்பனும் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவியில் நொறுங்குண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நீங்கள், இந்த உபத்திரமும் இந்த பிரச்சனையும் இந்த பாடுகளும் என்னால் தான் வந்தது, நான் தேவனை விட்டு விலகினதனால் தான் வந்தது, என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி மீண்டுமாய் அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள். நாம் வாசிக்கிறோம், ஆயக்காரனுடைய ஜெபத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆயக்காரன் தேவ சமூகத்திலே தான் பாவி என்று சொல்லி அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எப்படி இளைய குமாரன் ஆவியில் நொறுங்குண்டாலும் தேவனை நோக்கி பார்த்தானோ, அவரும் அவனை நோக்கி பார்த்தாரோ, அவருடைய கிருபை இதோ அவனுடைய தகப்பனிடத்துல வெளிப்பட்டது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களை மனிதர்கள் மூலமாக தேற்றுகிறவராய் மாத்திரமல்ல, அவரே இறங்கி வந்து உங்களை தேற்றுகிறவராகவும் இருப்பார். நிச்சயம் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இளைய குமாரை நோக்கி பார்த்தது போல, ஆயக்காரனை நோக்கி பார்த்தது போல, ஆவியில் நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு கிடக்கிற எங்களையும் நீர் நோக்கி பார்க்கிறதற்காய் நன்றி ராஜா. சக்கேயு வீட்டுக்கு வந்து அவனுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவனாகிய கர்த்தர் எங்கள் வீட்டிற்கும் வந்து எங்களுக்கு ரட்சிப்பை இந்த நாளிலே கொடுத்து ராஜா, எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு, அப்பா இளைய குமாரன் தகப்பன் எப்படி அவனை அணைத்து ஏற்றுக்கொண்டானோ, இதோ அதுபோல எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களை பார்க்காதபடிக்கு, எங்கள் குற்றங்களை பார்க்காதபடிக்கு எங்களை அரவணைக்கிற தேவனே, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.